ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னப்பா ப்ரோமோலாம் பார்த்தீங்களா? ஆதிரையோட கேஸு வின் பண்ணுச்சு. ஆனால் அவங்க மனசுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதுக்கு காரணம் எஃப்ஜேவா அப்படிங்கிறத விடவும் ஆதிரை அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பிளான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத என்னோட விஷயங்கள். நம்ம அதுக்கப்புறம் வரும். ஆக்சுவலாக அப்போ பாருவோட கேஸ் என்னாச்சு அப்படின்னா, பாரு வின் பண்ணிட்டாங்க. எஃப்ஜே சாரி கேட்கணுன்ற அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் போயிடுச்சு. ஆனால் அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிங்கிறதான் லைவில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆதிரையை வந்து ஒரு மாதிரி ஆதிரிய விஷயங்கள் அப்படியே டவுன் ஆக்கி தான் ஒன்றுமே பண்ணலை, இல்லை தான் பண்ணது தப்பு தான் அப்படியே சரண்டர் ஆகிற மாதிரி தன்னோடது அந்த ஒரு அநாயங்கான விஷயத்தை ஒஸ்ட் பிஹேவியரை நியாயப்படுத்தி, இல்லைனா வந்து இந்த கேம்க்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒன்று பண்ணதா அது அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட்டு சொல்லி அந்த பொண்ணு அவ்வளோ ஹர்ட் பண்ண ஆதிரையோட விஷயங்களுக்கு பாரு வந்து நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ஜட்ஜாக வந்த அரோராவும் சரி, திவ்யாவும் சரி, விக்ரமும் சரி, நிஜமாவே அவங்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆகணும். இந்த விஷயத்தில் எந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லாமல் கரெக்டாக அந்த விஷயத்தை டீல் பண்ணி ஒரு கோர்ட்டை நான் ஃபுல்லாக வந்து இந்த கோர்ட் டாஸ்க் இப்போ தான் பார்த்தேன். இந்த மாதிரி நான் எந்த சீசன்லையும் பெருசாக பார்த்ததுலேயும் உங்கள் கையாசாவே அதை கொண்டு போவாங்க. பட் ஆனால் இது ஒரு பொதுநல வழக்காகவும் போய் ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து பேசலாமா, இல்லை இப்படி கொண்டு ப்ரொஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளுக்கு அது கொண்டு போய் எஃப்ஜேவை வந்து நீ வந்து செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற இடத்துல நிற்க வச்சதுல செம்மையாக இருந்துச்சு டாஸ்க் அப்படின்னு தான் சொன்னேன். இது 1 hour அப்படியே கட் பண்ணாமல் காட்டினாலே பார்க்குற மாதிரி இருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும். ஆனால் காட்டுவாங்களான்றது தெரியல. ஆனால் டோட்டலாக எஃப்ஜே இமேஜ் டோட்டல் டேமேஜ் அப்படிங்கிறது மட்டும் பாரு விஷயத்தில் ப்ரூஃப் ஆயிடுச்சு. அவனோட மேல் யுகம் செம்மையாக ஹிட் ஆகிடுச்சுங்க. சாரி கேட்டாகணும். ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில், அதான் கேஸே வந்து அதுதான், ஒரு பொண்ணை வந்து நேஷ்னல் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து திருமணமான அமித் கூட வந்து அவங்களுக்கும் அவருக்கும் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொச்சப்படுத்தி அதை வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணது முதல் தப்பு அப்படிங்கிற மாதிரி. அது பல இடங்களில் அது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணது பல இடங்கள் அப்படின்னும் போது கரெக்டாக 2 இடத்துல. ஒன்று வந்து அவங்க வந்து அந்த ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பேசின இடம், அது நீங்கள் 1 hourல பார்ப்பீங்க. நான் டீட்டெயில் சொல்றேன் அதை பத்தி. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்க ஆடுற இந்த கேம் வந்து ஆங்காங்கே எல்லா இடத்துலையும் இவங்க இந்த லவ் கண்டென்ட் மட்டும் வச்சு தான் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அந்த நத்தக்கண்ணி விஷயத்தில் அந்த கேரக்டர் பற்றி பேசும்போது நம்ம நிறைய அதை பற்றி பேசிட்டோம். அதை வந்து கேரக்டருக்குள்ளே இவன் இல்லைன்றதுனால இவன் எல்லாரும் ஒஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இவ கேரக்டர்லேயே இல்லாமல் அப்பப்போ வந்து கமருதீன் கூட அங்கங்கே உட்காந்து அதை மட்டுமே தான் கொண்டு எல்லா டாஸ்க்லையும் கொண்டு போறா அப்படின்னு, எல்லா டாஸ்க்லையும் அதை வச்சு தான் கொண்டு போறா அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனால் இங்கே வந்து அது எப்படி ஆச்சுன்னா, லவ் கண்டென்ட் மட்டும் நான் வச்சு பண்ணுறன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து அந்த கேஸ் போட்டு. ஸோ ரெண்டுமே தப்பு தான். ஒன்று அமித் கூட சேர்த்து வச்சு அந்த மாதிரி பேசினது, இன்னொன்று வந்து இவ போட்ட எஃபர்ட் அப்படியே டோட்டலாக புட் டவுன் பண்ணிட்டு இவ இந்த கண்டென்ட்டை மட்டும் தான் எல்லா இடத்துலையும் வந்து காட்டிட்டு பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அவன் அதுக்கு வந்து என்ன சொல்கிறான், அவன் சைடில் டிபேட் வைக்கிறான் அப்படின்னா, நான் லவ் கண்டென்ட் மட்டும் பண்ணுறான்னு சொல்லலை, வர எல்லா டாஸ்க்லையும் அது உள்ளே கொண்டு வரா அப்படிங்கிற மாதிரி தான். நான் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இந்த இடத்துல சூப்பராக வந்து விக்ரம் ஒரு பாயிண்ட் வைப்பாரு. அப்போது அந்த ரேப் சாங் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் இல்லைங்களா. ஸோ அப்போ அதை மட்டும் தான் அவர் பண்ணுறாருன்னு சொன்னால் அவரோட மற்ற எஃபோர்ட் அங்கே தெரியாமல் போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி இது லவ் கண்டென்ட்டுங்கிறது அகைன் அவங்க பர்சனல். ஆனால் அவங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணில் அடிப்பட்டும் போது ஆகட்டும், அப்புறம் அந்த நத்தக்கண்ணி டாஸ்க்லேயே ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த அரசி டாஸ்கில் அவ்வளோ கண்ணில் அடிப்பட்டுமே அவங்க பண்ணதாகட்டும்ன்ற மாதிரி பாடியிருக்காங்க, பேசியிருக்காங்க, வீக்கெண்டில் கொடுத்துருக்காங்க, எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட எஃபோர்ட்டை புட் டவுன் பண்ணுற இடத்துல தான் இது வந்து கொண்டு போகிறதுன்னும் போது பொதுவாகவே ஒரு பொண்ணை வந்து ஒரு ஷோல அவங்களோட எஃபோர்ட்டை வந்து புட் டவுன் பண்ணதாகட்டும், இல்லைன்னா அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணதாகட்டும், இது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது தான் கேஸ் டீட்டெயில். இதை சூப்பராக கொண்டு போனாங்க. இதை எதையுமே கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் 1 hourல காட்டினாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு 2 கேஸ் காட்ட போகிறாங்க 1 hourல. ஒன்று ஆதிரை, இது இன்னொன்று வந்து ஆக்சுவலாக ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் நிற்கணும் அப்படிங்கிற இடத்துல அரோராவும் சரி, திவ்யாவும் சரி, இப்போ நிஜமாவே நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். இந்த ஒரு விஷயத்துக்காகவே இதுக்கப்புறம் நான் திருப்பி பழைய மாதிரி ஆசிட் அரோரான் போடுறனோ இல்லை அரோரான் போடுறனோ ஏதோ ஒன்று போடுறேன். ஆனால் அவங்களோடது அந்த பழைய டேர்ம்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அவங்க மேலே ஒரு தனி மரியாதையே வந்திருக்கு. ஓகே, இது டாஸ்க்காகவே இருக்கட்டும். அந்த டாஸ்க்குள்ளே ஒரு பொண்ணோட எமோஷன்ஸை வேல்யூ பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் அவங்க அந்த லவ் கண்டென்ட் சொல்லும்போது அகெயின் அரோரா அதுக்குள்ளே இருக்காங்க. இருந்தாலுமே வந்துட்டு இதில் நியாயமாக நான் அந்த ஜட்ஜ் பொசிஷனில் இருக்கணும் போது அதுக்கு நான் நியாயமாக நடந்துக்கணும்னு சொன்னதாகட்டும். திவ்யாவுக்கும் பாருக்குமே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஸ்டார்டிங் எங்கே திவ்யா ஏதாச்சும் குளறுபடி பண்ணி ட்ரிகர் பண்ணி பார்வை பண்ணுறாங்களோ நான் கூட நினச்சேன் ஸ்டார்டிங்கு. ஆனால் வந்து அது சூப்பராக 2 பேருமே ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் நிற்க முடியும். இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும். ஒரு ஷோவில் ஒரு பொண்ணை வந்து தப்பாக பேசின ஒரு பையன் வந்து அதை ரியலைஸ் பண்ணணும், இல்லை அவன் ரியலைஸ் பண்ணுறானோ இல்லையோ அந்த விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். சோஷியலாக வந்து இந்த மெசேஜ் வந்து ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகும். இந்த டாஸ்க் வந்து ஜனங்க பார்ப்பாங்க. ஒரு பொதுநல வழக்குலையுமே இதை போடணும் அப்படின்னும் போது ஒரு பொண்ணை ஒரு பொது இடத்துல வச்சு கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடாது
தட்டக்கூடாது, அவளோட எஃபர்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்றாங்களோ இல்லையோ மட்டம் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல இதை கொண்டு போன விதம் செம்மையா இருந்துச்சு. இதுல ஆதிரை விஷயத்துல அவங்க எங்க தோத்து போனாங்கன்னா, ஆதிரை கேட்டதுதான் ஆதிரைக்கு கிடைச்சது, ஓகேவா? ஆனா அவங்க என்ன கேட்டாங்கன்றதுல கிளாரிட்டி இல்லை. இது வந்து எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. நான் எப்படி இந்த வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்குள்ள உங்களுக்கு வந்து 1 hour வீடியோ வந்துடும், அதை பொறுத்து நான் பேசுறேன். ஆனா பாரு ஃபேன்ஸுக்கு ஆகட்டும் இல்ல ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு ஆகட்டும், 2 கேஸ் இன்னைக்கு போன இடத்துலயுமே 2மே எஃப்ஜேவோட கேஸ்ன்னும் போது ஒரு கேஸ்ல அப்படியே அடிச்சு புடிச்சு ஜெயிச்சிட்டான்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே பண்ணல. காலில் அப்பட்டமா விழுந்து நான் வந்து என்ன சொல்றது, அந்த மாதிரிதான் ஒரு சீப் கேம் ஆடினேன் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டான். அப்படி ஒத்துக்கிற இடத்துல அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்ற